ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் 270 டேஸ் ப்ரோக்ராம் ஷெடியூலோட லே அவுட் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த லே அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. டே 1 ஸ்டார்ட் ஆகிட்டு படிங்க அப்படின்னு நான் பாட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது. அது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக எஃபெக்டிவாக இருக்காது. லே அவுட்டை ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷனை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் 270 டேஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதை ஏன் நான் அட்வான்ஸாக உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இதில் நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணியிருப்பீங்க, ஓகே நான் நிறையா படிக்க போகிறேன் அந்த மாதிரி. பட் நம்ம எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதோட லே அவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா டிசைன்ஸை முன்னாடியே பார்ப்போம்ல, அதே மாதிரி படிக்கிறதுக்கு உள்ளே போக போகிறோம், ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன ப்ரோக்ராம் அது, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். அதுக்காக தான் இந்த ஷெடியூல் லே அவுட். ஃபஸ்ட்டு நம்ம பொது தமிழில் ஏதாவது ஒரு டாபிக் படிப்போம். நம்ம 4 கேட்டகரியாக நம்மளோட டேஸை கடந்து போகிறோம். பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதில் நம்ம ஒரு டாபிக் டெய்லியுமே படிப்போம். ஜஸ்ட் ஒன் டாபிக் நான் மென்ஷன் பண்ணுறது ஒரே ஒரு ஆத்தர் பற்றி. இப்போ தமிழில் பொது தமிழில் நமக்கு பகுதி அ ஆ இ 3 இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு டாபிக். இப்போ சுரதா இருக்காங்கன்னா சுரதா, பாரதியார்னா பாரதியார், பாரதிதாசனா பாரதிதாசன். ஒரு டாபிக் இருக்கலாம், இல்லை 2 டாபிக் இருக்கலாம். அதை தாண்டி நிறையா கொடுத்து படிங்க அப்படின்னு நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷில் ஏதாவது ஒரு டாபிக். பார்ட் ஏல கிராமர் படிக்கிறோம் அப்படின்னா ஃப்ரேசஸ் மட்டும், இல்லாட்டி அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் மட்டும், ஒரு டாபிக் மட்டும். அதே மாதிரி பார்ட் பி, பார்ட் சி பயோகிராஃபி. இதில் ஏதாச்சும் ஒன்றில் ஒரு டாபிக் மட்டும். ஜென்ரல் ஸ்டடீஸில் ஏதாச்சும் ஒரு லெசன். 10th லெசன் 1, 12th லெசன் 1, இல்லை 9th லெசன் 1. இவ்வளோ தான், ஒரு லெசன் மட்டும்தான். அடுத்தது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதில் ஏதாவது ஒரு டாபிக். இப்போ நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப்பை நம்ம 3 கேட்டகரியில் பிரித்து படிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கோட சம்ஸ். ஸ்கூல் புக்கில் என்னெல்லாம் கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக 100% படித்து கம்ப்ளீட் பண்ணுறோம். அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஜென்ரல் கான்செப்டுக்குள்ளே போகிறோம். இது என்ன ஜென்ரல் கான்செப்ட் அப்படின்னா, புக்கில் இல்லாத சம்ஸும் சில டைம் கேட்டிருக்காங்க. அந்த சம் புக்லேயும் இருக்காது, அந்த மாடல் நம்ம பார்த்த மாதிரியும் எங்கேயுமே இருக்காது. அது ஜென்ரல் கான்செப்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அந்த கான்செப்டில் கவர் ஆகிற கொஷின்ஸை நம்ம படிக்கிறோம். 3வது ப்ரீவியஸ் இயர் கொஷின். இந்த 3 மேக்ஸில் யார் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்க 25 out of 25 போடுவாங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸை மொத்தமாகவே நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஓவரால் ஷெடியூலோட லே அவுட். நான் கொடுத்துருக்க இந்த ஷெடியூலோட லே அவுட், இந்த ஒரு ப்ரோக்ராமை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக பாசிபிளாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராமை கண்டினியூ பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. போத் யூடியூப் அண்ட் டெலிகிராம் ஒரே நேம் தான், ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே சேர்ந்து வேலை வாங்கலாம்.